மேலிடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு எங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இல்ல கடைசியா சொன்னீங்களே மோதி பாத்துலான்னு, அதுக்கும் நாங்க தயார். என்ன நீங்க பணத்தை கொடுத்து ஒரு 10 அடியால் அனுப்பி வைப்பீங்க. என்னோட பழக்கத்துக்கு ஒரு 100 பேர் கார்மெண்ட்ஸ் இருந்து வருவாங்க. மாணிக்கண்ணே மார்க்கெட்ல தலைவரா இருக்காரு, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதுவும் வந்து நிக்கும். என்ன தம்பி மிரட்டுற மாதிரியே பேசுறீங்க? மிரட்டலங்க, உங்க பையன் மிரட்டினதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். இங்க பாருங்க, நாங்க சண்டையை விரும்பல. சண்டைன்னு வந்துச்சுன்னா 2 பக்கமே இழப்பு இருக்கும். இதை எப்படி ஸ்மூமா பேசி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசி முடிக்கலாம். இத கூட நாங்க பயந்து போய் பேசலங்க, இதுதான் மனுஷத்தனம். இத்தனை நாள் எங்க போயிருந்த? இப்ப வந்து வாய்க்கிலேயே பேசுற? என் மச்சானுக்கு நடந்த மாதிரி உன் மச்சானுக்கு நடந்த நீ சும்மா ஏங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? உங்க மச்சனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இங்க பாருங்க, இப்ப என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பேசுங்க. யோ, என் நெஞ்செல்லாம் எரியுதியா? என் மச்சான் கை போனதுக்கு என் தங்கச்சி வாழ்க்கை போய் இவன் தான் காரணம். யாரையாது? மாணிக்கத்தோட லாரியில பிரேக்க கழட்டினவன் இவன் தான் சார். ஆக்சிடென்ட்க்கு காரணமே இவன் சார். சார் ரமேஷ் தான் பணம் கொடுத்து செய்ய சொல்லிருக்கான் சார். குடி போதையில உளறிட்டு இருந்தா இழுத்துட்டு வந்துட்டேன் சார். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் ரமேஷ் தான் சார் பணம் கொடுத்தாரு. அப்படிதான் சார் செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க சார். என்ன சிவசாமி, கதை எப்படி போகுது? நீங்களே கொலை செய்ய பார்த்துட்டு பழிய அவர் மேல போட பாக்குறீங்களா? கம்ப்ளைண்ட் இப்ப மாத்தி எழுதிடட்டா? ஏண்டா ராஸ்கல், நீயே ஒரு பெரிய கிரிமினலா இருந்துக்கிட்டு என் முன்னாடி வாழ்வாள் கத்துறியா? Flat 25% off. சார் அப்பனும் மகனும் சினிமாவில் வர கொல்ல கோஷ்டி மாதிரி சார். நான் அப்பவே யோசிச்சேன், நான் இன்டர்நேஷனல் லெவல்ல டிரைவ் பண்றேன், எப்படா ஒரு லாரி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணேன். சார் என்ன கொல்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. ஏண்டா உன் அயோக்கியத்தனத்தால தான் மச்சானோட கையே போச்சு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்களை திட்டுவேன். சார் இவனுக்கு சும்மா விடக்கூடாது, கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த மென்டல் டார்ச்சருக்காக 50 lakhs கட்டு கோர்ட்டுக்கு போறோம். எதுக்குங்க சார்? அட நீங்க என்னங்க, இதுவே அமெரிக்காவில் நடந்திருந்தா மில்லியன் கணக்குல டாலர்ஸ் நஷ்டம் கேட்டிருப்பாங்க. இவனுக்கு வக்கத்தவனுங்கன்னு தெரியும், அதனாலதான் கன்செஷன் பண்ணி கேட்குறேன். என்ன சிவசாமி, இப்படி அமைதியா இருந்தா அப்படி? உங்க பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் தெரியுமா? அவரு பேச மாட்டாருங்க. அவனை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டினாதான் எங்க ஆத்திரம் தீரும். பேசாம இருங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சார் உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப இருக்கிற நிலவரப்படி பிரச்சனை முழுக்க முழுக்க எங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. இதுல நாங்க லீகலா கரெக்டா ஆக்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இவங்க தப்பிக்க முடியாது இல்லையா? ஆமா, மொத்தம் 3 கொலை முயற்சி கேஸ் போட்டு இவங்க 2 பேரையும் கம்பியில வைக்கலாம். கேட்டீங்களா சார்? இப்ப நாங்க நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நீங்க வெளியிலே வர முடியாது. இப்ப உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மாமா தான் முடிவு பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா, எனக்கு இவருக்கு எந்த விதமான பகையும் கிடையாது. இவரை பழிவாங்குற எண்ணம் எனக்கு கிடையாது. என்ன நிம்மதியை விட்டா போதும். இவங்க 2 பேரும் எங்க குடும்பத்துக்கு ஒரு தகராறும் பண்றது இல்ல, ஒரு தீங்கு பண்றது இல்லன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேணா, ஒண்ணு வேணா, வாபஸ் வாங்கிக்கணும். என்ன சிவசாமி, என்ன சொல்றீங்க? சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே செய்யறோம் சார். என்னப்பா ரமேஷ், நீ எல்லாத்தான் மோதி பாத்திரியா? உனத்த சட்டம்லாம் தெரியுமே. சாரி சார், எங்க அப்பா சொல்ற மாதிரி. வெரி குட். நான் ஏன் ஆரம்பத்துல எதுலையும் தலையிடாம பேசாம இருந்த தெரியுமா? உங்க ஒவ்வொருத்தருடைய மனசையும் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஏயா இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காங்க, அவங்ககிட்ட ஏன் அவங்க புக்க போறீங்க? இங்க பாருங்க, உங்க 2 சைட்லையும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க. இனிமே பரஸ்பரம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத எழுதி கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். அம்மா, நீ வேணா கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வாம்மா. இருக்கட்டும்மா, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆமா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னு கூட காதுல வாங்கிக்க மாட்டீங்களா? நீ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயம்னு சொல்லு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல.
என்ன வந்து கூட்டிட்டு வாங்க, அம்மாவை குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னேன். நீங்க மறதிக்காரர் தான். ஆனா அம்மா குளிக்கிறதுக்கு வீட்டை கொண்டு போய் விட சொல்லியும் எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொன்னீங்களாமே. அப்படி என்ன வேலை? எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? என்ன ஓவரா பேசுற? எனக்கும் பல வேலைகள்லாம் இருக்கு. வெளியில போகத்தான் செய்வேன். உனக்கு உங்க அம்மாவுக்கு எஸ்கார்ட் டியூட்டி பார்க்கறத தவிர வேற முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. வெட்டியா ஊரு சுத்திட்டு வந்தது இல்லாம கோவம் வேற படுறீங்களா? இதோ பாரு, இந்த வெட்டியா சுத்துறேன் அது இதுன்னு அவ்வளவுதான். திஸ் இஸ் த லிமிட். நான் ஒரு முக்கியமான வேலையா தான் வெளியில போயிட்டு வரேன். இந்த சவடாலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்களுக்கு தெரியாம உங்களுக்கு என்ன அப்படி பெருசா வேலை இருக்கு? வீட்லயும் இருக்கிறது இல்ல, ஹாஸ்பிட்டலயும் அடங்கி உட்கார்றது இல்ல. பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு வந்துட்டு எங்களை அதட்டுறீங்களா? என்ன ஓவரா பேசுற? எனக்கும் பேச தெரியும். சொல்ல போனா எனக்கு சரியா உட்காந்து பேச இங்க யாருக்கும் தகுதி கிடையாது. நான் வெளியில போறேன்னா ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு தான் அர்த்தம். எதையுமே கரெக்டா பண்ணி தான் எனக்கு பழக்கம். தப்பான விஷயத்துக்காக தப்பான இடத்துக்கு போய் தப்பான காரியங்களை பண்ற தப்பான ஆள் இல்ல நான். ஐ ஆம் a genuine person. Mind it. அது எங்களுக்கும் தெரியும். எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு? நான் என்ன கேட்டேன்னா, நீங்க டைம் பாஸ் ஆலன்னு போய் சும்மா தானே சுத்திட்டு வரீங்க, அதான் கேட்டேன். நாக்கு அடக்கி பேசணும். எந்த ஒரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். உனக்கு என்ன நினைச்சு தெரியுமா? இன்னைக்கு காலைல நான் வரும்போது என்ன கொலை பண்ண போறதா அந்த ரமேஷ் மிரட்டினான். அட பாவி, நிஜமாவா? இதை இப்படியே விட்டா நம்ம சைடு ரொம்ப வீக் ஆயிடும். நாளைக்கு வீடு புகுந்து அடிக்க கூட தயங்க மாட்டாங்க. அதனாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சிவசாமி ரமேஷையும் போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருச்சு. போச்சு, எல்லாமே போச்சு. பழையபடிக்கோ பிரச்சனை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏற்கனவே என் பிள்ளைய அடிச்சதும் இல்லாம மாப்பிள்ளை வேற இப்ப மிரட்டி இருக்காங்க. இப்ப அவங்கள போலீஸ்ல வேற புடிச்சு கொடுத்துட்டீங்களா? இனிமே அவங்க சும்மா இருப்பாங்களா? இனிமே எல்லாம் அவ்வளவுதான். அவனுங்க என்னென்ன பண்ண போறாங்களோ. ஆன்ட்டி பயப்படாதீங்க, இனிமே ஒண்ணும் நடக்காது. பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ணி முடிச்சாச்சு. என்ன சொல்றீங்க? போலீஸ்ல அவங்களையும் கூட்டி வச்சு நம்ம சைடு ஆளுகளையும் கூட்டி வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. நம்ம சைடு கம்ப்ளைண்ட்டை நம்ம வாபஸ் வாங்கிட்டோம், அவங்க சைடு கம்ப்ளைண்ட்டை அவனுக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதோட அவங்க இனிமே நம்ம கிட்ட வம்பு பண்ண மாட்டோம்னு போலீஸ்ல எழுதி கொடுத்துட்டாங்க. நம்ம சைடு ஆளுங்களா? யாருங்க அவங்க? அதான் ரவி, கோபி, அப்புறம் சரோட அப்பா எல்லாரும் தான். போச்சுடி, எல்லாம் போச்சு. நம்ம எல்லாரையும் புருஷன் அவமானப்படுத்திட்டு வந்திருக்காருடி. எந்தெந்த பயெல்லாம் நமக்கு வேண்டாதவங்களோ அவங்கெல்லாம் நம்ம சைடு ஆளுங்களாம். அவங்களோட ஜோடி சேர்ந்துட்டு போய் நியாயம் பேசிட்டு வந்திருக்காரு உன் புருஷன். ஏன் புள்ள பிரச்சனை பேசி தீர்க்கறதுக்கு அந்த கோபிய சிதம்பரமும் பொது மனுஷங்களா? அவமானமா இருக்குடி, அசிங்கமா இருக்குடி எனக்கு. என்ன நான்சென்ஸா பேசுறீங்க? இது எவ்வளவு பெரிய கிரைசிஸ். வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளி இருக்கிற ஒரு பிரச்சனையை எவ்வளவு சுமூகமா தீர்த்துட்டு வந்திருக்கோம். இத பார்த்து சந்தோஷப்படாம இந்த சின்ன பிரச்சனையை பெருசுபடுத்துறீங்களே. இது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்லைங்க. அந்த கோபிய சிதம்பரமும் எனக்கு ஆகாதவங்க. உங்க ஃபேமிலி மேல அக்கறை உள்ளவங்க. இன்னைக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சது யாரு தெரியுமா? அந்த கோபி தான். அப்புறம் உங்க ஜென்ம விரோதியா நினைச்சிட்டீங்களே போஸ், அவரு உங்க பையனை அடிச்சது ரமேஷ் தான் தெரிஞ்சதும் அவன் அந்த போஸ் அடிக்க போய் அவன்கிட்ட அடிபட்டு இதே ஹாஸ்பிட்டல்லாம் கிடக்காரு. இவங்க எல்லாம் உங்களுக்கு ஆகாதவங்க இல்ல? ஏண்டி நிர்மலா, என்னடி இது? உன் புருஷன் இப்படி பேசிட்டு இருக்காரு. நமக்கு யாரோட சவகாசம் எல்லாம் ஆகாதோ அவங்களோட எல்லாம் போய் கொலாவிக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்டயே அவங்கள பத்தி பெருசா வக்காலத்து வாங்கில பேசுறாரு. நமக்கு வேண்டாதவங்க உறவு அவருக்கு மட்டும் எதுக்குடி? உங்க ஃபேமிலி மேல அக்கறை வச்சு அங்கிருந்து ஓடி வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுங்க மேல உங்க அம்மா இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்களே. நிர்மலா, உங்க அம்மாவுக்கு எது நல்ல சகவாசம் எது கெட்ட சகவாசம்னே தெரியல. அதுவும் பக்கத்துல வச்சுக்கிட்டு. ये बदबू? कौन सी बदबू? नाक खोल कर देखो। एम्बिप्योर, खुशबू फैलाए, गाड़ी महकाए। சாதாரணமா எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் ஒரு தடவை கொடுத்தாச்சுன்னா அப்புறம் சமரசமே பேச மாட்டான். அந்த வழக்கமே கிடையாது. ஏதோ நம்ம நல்ல காலம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நல்லவளா இருக்கிறாரு. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஏன்டா ஒருத்தர் அடிச்சுட்டு சாவறீங்க அப்படின்னுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு எழுதி கொடுக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அது எப்படிப்பா? நம்ம வீட்ல இருக்கிற 2 ஆம்பளைங்களை இப்படி அடிச்சு போட்டுருக்காங்க, எப்படி சமாதானமா போறது? என்ன தானே இப்படி பேசுற? அந்த சிவசாமியை நினைச்சு பாரு. அவரோட மருமகனுக்கு ஒரு கையே போயிருச்சு. பாரு, பதிலுக்கு பதில் கைகால் வாங்குறதுன்னு ஆரம்பிச்சா ஒருத்தன் மிஞ்ச மாட்டான், புரிஞ்சா? அப்படி இல்லப்பா, அவங்க மாமாவை எப்படி அடிச்சாங்க?
என்னது நோக்கா விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நடந்ததெல்லாம் போட்டு தானே சமாதானமா பேசி முடிச்சிட்டு வந்திருக்காங்க. பேசி முடிச்சிட்டு வந்தாலே சிலதை மறந்து தான் ஆகணும், சிலதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். இனிமே இந்த மாதிரி அடித்தடி பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு அவங்க உங்க வேலையை பாக்குறது தான் சரி. நல்லா சொல்லு. சில சமயம் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். இந்த பாரு, மாணிக்கம் கடையில பூந்து அப்படி அடிச்சிருக்கா. அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துருந்தா? ஆமா லீலா, நம்ம ரவி மாப்பிள்ள தானே மாணிக்கத்தை ஆஸ்பத்திரியில சேர்த்தாரு. ஆமாப்பா. அவர் எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு போனாரு? அது அப்பா. என்னம்மா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எவ்வளவு தயங்குற? அப்பா, போஸ் மாமா பணம் தரணும். ரவிக்கு பணம் தரணுமா? ஆமாப்பா. தவணை முறையில போஸ் மாமாக்கு அவர் பொருள் வாங்கி கொடுத்தாருல்ல, அந்த கடன்காரங்க இப்போ பணத்தை கேட்டு அவரை நெருக்குறாங்க. அதுக்காவா? அதனால மாணிக்க மாமா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் உங்ககிட்ட பேசி முடிப்பாருன்னு தான் அன்னைக்கு இவர் கடைக்கு போனார்ப்பா. இதுக்காக தான் அவர் அங்க போனாரா? பண விஷயத்துல இவ்வளவு கராரா இருக்கிற ரவி மாப்பிள்ள எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். நல்ல வேலை நான் வேணாம். இந்த பாரு, நாளைக்கு பவான் எடுத்துட்டு வர போறல்ல, அந்த பணத்துல இருந்து முதல்ல போஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன். ஆமாப்பா, பணம் வந்த உடனே அவர்கிட்ட உடனே கொடுத்துடணும். என்ன உடனே சரின்ற? அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம வீட்டு ஆளுங்க எந்த விஷயத்திலையும் கை தாழ்ந்து போக கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வாஸ்தவம் தான். கை தாழ்ந்து போக கூடாது. நாளைக்கு போஸ் கடை நினைச்சேன். வாங்க வாங்க. என்ன போசனை, என்ன பண்ணிட்டு இருக்கிய? எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்க வாயை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை, அதே மெயின்டைன் பண்ணுங்க. சரி, நான் ஏன் வேலையை பாக்குறேன். அந்த பிளாஸ்க் எடு, டீ வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேணாங்க, நைட்டு ஒரே அடி சாப்பிடுவோம். நைட் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நம்ம வீட்டுல தங்குறாங்க. நாளை காலையில நானும் பவானியும் அழகர் குளம் வரலும் போகணும். எதுக்கு நீங்களும் பவானியும் அழகர்குளம் போனோம்? அது மாப்பிள்ள, போஸ் ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் பத்துல அழகர்குளம் போய் எடுத்துட்டு வரேன். பவானியை தனியா அனுப்ப வேணும்னு தான். அதுக்கே அலையணும், என்கிட்ட பணம் இருக்கு, நான் தரேன். நீங்க கொடுக்க கூடாது. நான் கூட தரேன்னு தான் சொன்ன கோப்பி, மாமா தான் வேணான்ட்டாரு. ஏன் மாமா? மாப்பிள்ள, போஸுக்கு உரமுறையில பணம் வாங்குறது கொள்றதுல அவ்வளவு ராசி இல்லை. இதான் வில்லங்கத்துல முடியுது. அதுவும் தவிர என்கிட்ட பணம் இருக்குல்ல, எதுக்கு அனாவசியம் நீங்களா போட்ட பிளான் மாத்த வேணாம், அவங்களே போட்டு. சரி, நைட்டு நானும் விஜய் இங்க தங்கிக்கிறோம், நீங்க ரவி வீட்டுல போய் தங்கிங்க. நீங்க தங்க வேணாம், நாங்களே இருக்கோம். போட்ட பிளான மாத்த வேணாம், நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். சரி வாமா போ, நாங்க வரேன். விஜய் போயிட்டு வரேன். சரிக்கா மாமா, போயிட்டு வரேன் மாமா. அழக வரேன் மாமா. எங்க தூங்கலையா? ஏன் தூங்காம முழிச்சுட்டே இருக்கீங்க? ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் என்கிட்ட பேசக்கூட மாட்டீங்களா? ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். எதை பத்தி? ஏன் சம்பந்தமாவா? நீ சொன்ன ஒரு வார்த்தையை நினைச்சு. நான் என்னங்க சொன்னேன்? ஒரு புருஷனை இதுக்கு மேல வேதனைப்படுத்த முடியாது. இதுக்கு மேல நீ என்ன காயப்படுத்த முடியாது விஜி. அப்படி என்னங்க சொன்ன? சொன்னியே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான்
உன் வாழ்க்கையிலே பெரிய துரதிருஷ்டம். சாரிங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வேணாம் விஜய், எப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ்லயே நம்ம எப்பவும் இருப்போம். சமயத்தில் நீ இப்படி திடீர்னு என்கிட்ட நெருங்கி வந்து சாரி கேட்கறதும், திடீர்னு என்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டு போறதும் போதும் விஜய். எனக்கே சலிப்பா இருக்கு. முன்னாடிலாம் நீ என் பக்கத்துல வந்தாலே என் நெஞ்செல்லாம் படபடக்க, என் முகம் பிரகாசமாயிடும். ஆனா இப்ப நீ என்ன தொட்டா கூட மரக்கட்ட மாதிரி இருக்க. இதுதான் கரெக்ட். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேர் புருஷன் முண்டாட்டி. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன். நமக்குள்ள அதிகப்படியான பேச்சுவார்த்தை கூட வேணாம். இதை நான் உன் மேல இருக்கிற கோபத்துல சொல்லல, அலுப்புல சொல்றேன். ஏன்னா நம்ம 2 பேர் பேசினாதான் நமக்குள்ள சண்டையே வருது. சண்டை பெருசாகி பெரிய பிரச்சனையாகி பெரியவங்க வரைக்கும் போய் அப்பா வருத்தப்பட்டு, ஏன் விஜய் திட்டுறோம். என்னங்க என்னங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. பேஷண்ட் முடிச்சிட்டாரா? படுத்திருக்க. நீ டயர்டா இருக்க, காஃபி வேண்டாம். Portfolio with Gold, World Gold Council. ஃபார்மசில வாங்கின மெடிசின்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்கணும். அத மறந்துட்டு புக்க படிச்சிட்டு இருக்கீங்க. நீ பாத்ரூம்ல இருந்தப்பே நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த மாதிரி நான்சென்ஸா பேசாத. என்ன நிர்மலா, நீ போய் அவர்கிட்ட சரிக்கு சரி பேசிட்டு இருக்க? அவர்தான் என்னமோ புராணம் படிக்கிற மாதிரி புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கார்ல. சரி சரி, குடிக்கிறதுக்கு காப்பி எடு. அப்படியே அந்த பிஸ்கட் பாக்கெட்டையும் எடுத்து கொடு, எல்லாத்தையும் தின்ன தீக்கலாம். மாணிக்கத்தோட மெடிக்கல் பில்லை விட கேண்டீன் செலவு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. அம்மா, அண்ணன் கண் முழிச்சிச்சுமா. மாணிக்கம், அண்ணே நல்ல வேலைப்பா, நீ வயிற்றுல பாலை வார்த்த. நீ அண்ணே ரொம்ப வலிக்குதா அண்ணே? நிர்மலா, மாப்பிள்ள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ரொம்ப வலிக்குதாப்பா? என்ன ஆண்டி, இப்பதான் அடிபட்டு கண்ணு முழிச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் ரொம்ப வலிக்குதாண்ணா? ஆமா, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பெயின் அதிகமா இருந்ததுனால டாக்டர் ஸ்டெரடைஸ் கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். யூ வில் பி ஆல் ரைட். சரி, நீங்க என்ன டாக்டர் மாதிரி பேசிட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாரு சொல்லி டாக்டர் கூட்டிட்டு வாங்க அண்ணா. எதுக்கு? டாக்டர் வந்து இன்டர்வியூவா பண்ண போறாரு. இதை பாருமா, உங்க அண்ணன் கண்ணு முழிச்சது உனக்கு பெரிய நியூஸ். ஆனா டாக்டருக்கு இது சாதாரண விஷயம். எல்லாம் ரவுண்ட்ஸ் வரப்ப பாத்துக்குவாரு. ஏதாவது சூடா குடிக்கிறியாப்பா? இப்போ எதுவும் வேண்டாமா? அம்மா, செல்வம் அவனை பத்தி எந்த தகவலும் இல்லப்பா. ஒரு போன் கூட பண்ணல. அப்போ கடை? நீ அடிபட்டனா கடை மூடிதாப்பா கிடக்கு. கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்த வியாபாரம் இப்படி மூடி கடந்த பேரு கெட்டு போயிடாத. நமக்கு என்னப்பா பண்றது? இது சரியா? நம்ம குடும்பமே தெருவுக்கு வந்துருமா? என்னங்க நீங்க இப்பதான் நீங்க கண்ணு முழிச்சு பேசுறீங்க, எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க, மனசை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, பிசினஸ். இத பாருங்க, ஆக்சுவலா நான் அங்க இருந்திருந்தா மேனேஜ் பண்ணிருப்பேன். ஆனா இவங்களுக்கு ஒத்தாசையா இங்கே இருக்க வேண்டியதா போச்சு. எல்லாம் சரியாயிடும், கரெக்ட் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க.
இதோ பாருங்க, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இனிமே உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஆமா, பெரிய புள்ள. அது பிறந்ததுனாலதான் என் புள்ள இங்க கொண்டு படுக்க போட்டிருக்கு. அது ஆத்தாலே கொண்டு பிறந்ததுனாலதான் என் புள்ள இப்படி படுத்த படுக்க கிடக்கான். என்ன பண்ணுது? அது ஒண்ணும் பண்ணாது. இங்க பாருங்க மாமா, வீடு ஃபுல்லா எவ்வளவு தூசியா இருக்குன்னு. இருக்காதா பின்ன? எல்லாருமே இருக்கும்போது தினமும் 4 தடவை கூட்டி பெருக்குவீங்க. இப்பதான் ஒட்டுமொத்தமா அங்க போயாச்சு, அப்புறம் எப்படி இருக்கும்? மாமா, நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வீடு பெருக்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் பவானி, வந்தமா பணத்தை எடுத்துமா கிளம்பணுமான்னு இருக்கணும், இல்லன்னா டைம் ஆயிடும். இல்ல மாமா, ரொம்ப தூசியா இருக்கேன்னு பார்த்தேன். தனக்கா வேற திட்டும். நீ ஒருத்தியே இவ்வளவு பெரிய வீட்டை கூட்டணும்னு வச்சுக்க, உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதான். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீட்டா கூட்டி கழுவிக்கலாம். சரி, கஜானா எங்க இருக்குன்னு சொல்லு, பணத்தை எடுத்துட்டு கிளம்பும். வாங்க. பவானி, இந்த போட்டோலாம் எப்ப எடுத்தது? இது தனக்காவும் சரக்காவும் கல்யாணம் புதுசுல எடுத்த போட்டோ.